பொங்கல் பண்டிகை முடிந்து புறநகரங்களுக்கு செல்ல பொதுமக்கள் மதுரை மாவட்ட மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன் வணக்கம். தற்போது விடுமுறை முடிந்து தற்போது பேருந்து நிலையத்தில் எந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் காணப்படுகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சலோமி. தற்சமயம் பொங்கல் பண்டிகை என்பது நிறைவு பெற்றிருக்கிற சூழ்நிலையில் அனைத்து பயணிகளும் தங்களது இருப்பிடங்களை நோக்கி செல்லக்கூடிய நிகழ்வு என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் தற்சமயம் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அளவு கட்டிடமான பொதுமக்களினுடைய குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பயணிகளுடைய கூட்டம் என்பது அளவு கட்டிடமாக இருந்து வருகிறது. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை, புதுச்சேரி, பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல பொதுமக்கள் குவிந்து வருவதால் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பொங்கல் பண்டிகை முடிந்து வெளியூரில் இருந்து வரக்கூடிய பேருந்தும் மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்தும் ஒரே நேரத்தில் வருவதால் மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் இருந்து ஒத்தக்கடை வரை கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் வரை அரசு பேருந்துகள் வழிநெடுகளையும் காத்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சாலை முழுவதும் அரசு பேருந்துகள் வரிசையில் காத்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல்கள் என்பது தற்சமயம் ஏற்பட்டு வருகிறது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அதிக அளவில் பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள ஏதுவாக அரசு போக்குவரத்து கழகம் மதுரை லிமிடெட் சார்பாக மதுரை போக்குவரத்து, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மண்டலங்கள் மூலம் வழக்கமான வழித்தடங்க பேருந்துகளும் மற்றும் சிறப்பு பேருந்துகளும் 10 முதல் 13 வரை கிட்டத்தட்ட 455 பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதே சமயம் பண்டிகைக்கு பின்பு நாம் பார்த்தோமானால் 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை 725 பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. இருப்பினும் கூட பேருந்துகளுடைய எண்ணிக்கை என்பது சற்று குறைவாகவே இருக்கிறது. அதை காரணத்தினால் குறிப்பிட்ட பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். பொதுமக்களின் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் கட்டணமில்லா முன்பதிவு பேருந்துகள் பயணம் செய்வதை தவிர்க்கும் பொருட்டும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் வலைதள பக்கத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊருக்கும் வேலை நிமித்தமாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் குவிந்து வருவதால் போதிய பேருந்து வசதி இல்லாமலும் தவித்து வருகின்றனர். மேலும் நீண்ட நேரமாக பேருந்துக்கு காத்திருப்பதாகவும் திருச்சி, கும்பகோணம் மற்றும் தென் மாவட்டங்களான ராஜபாளையம், சிவகங்கை, கோவில்பட்டி, விருதுநகர் ஆகிய பகுதிகளுக்கு குறைந்த அளவில் பேருந்துகளை இயக்குவதால் பேருந்துக்காக பல மணி நேரம் காத்திருப்பதாக பொதுமக்கள் தங்களது வருத்தத்தையும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் பண்டிகை காலங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய பேருந்தும் மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்தும் ஒரே நேரத்தில் வருவதால் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் இருந்து கிட்டத்தட்ட ஒத்தக்கடை வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. அரசு பேருந்தில் வரிசையில் காத்திருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. போக்குவரத்து துறையினரை பொறுத்தவரையில் உடனடியாக அந்த இடங்களில் நின்று கொண்டு போக்குவரத்து பணிகளை சீர் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.